போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, சேஃபா தான் இருக்கு. ஆனா, அது வந்து உங்கள வந்து ஏழையாக்குதா? அப்படின்றத நீங்க திங்க் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ல போட்டாலும் சரி, இல்ல ஆர்டி மாரி எக்யூப்மென்ட்ல போட்டாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸிமம் 5லிருந்து 7% தான் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதுல ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கலாம். ஆனா, எல்லா ஸ்கீமுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடையாது. நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 7%லிருந்து 7.5% வரைக்கும் இருக்கு. எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணாலும், நீங்க வந்து எவரி இயர் வந்து 1% வந்து லூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதே காம்பவுண்டிங்கா வந்து நீங்க 10 வருஷம், 15 வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய லாப மடங்கு கிட்டத்தட்ட 200லிருந்து 300% கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு இதுல நீங்க ரூ. 1,00,000 போட்டு 15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரூ. 1,50,000 இல்ல ரூ. 2,00,000 கிடைக்குதுன்னாக்கா, நீங்க இதே வேற ஏதாவது எஸ்ஐபில வந்து பண்ணீங்கன்னாக்கா, ரூ. 3,00,000ன்றது ரூ. 3,50,000 வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, எது தேவைன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சேஃபா இருக்கணுமா? பணத்த லூஸ் பண்ணணுமா? இது 2ம் ஒரே நேரத்துல உங்களால செய்ய முடியாது. பார்த்து முடிவு பண்ணுங்க.